இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணீங்கன்னா மீஷோல செல்லரா ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க டைரக்டா ப்ராப்ளம்குள்ள தான் போவீங்க. இதனால நீங்க இழக்க போறது உங்க மணியை மட்டும் இல்ல, உங்களோட தன்னம்பிக்கையும் சேர்த்துதான். மீஷோல செல்லர் ஆயிட்டா போதும், வீட்டுக்குள்ள இருந்த மொபைல் போன்ல சும்மா போஸ்ட் போட்டா ஈஸியா சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறீங்களா? ஆனா ரியாலிட்டி என்னன்னா, மீஷோக்கு புதுசா வர்ற 10 பேர்ல 8 பேரு 2ல இருந்து 3 மாசம் கூட செல் பண்ண முடியாம ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அது ஏன்னா ஆர்டர் வராது, ரிட்டர்ன் அதிகமா இருக்கு, ப்ராஃபிட்னு சொல்ல ஒண்ணும் இருக்காது. இதுல ஆக்சிடென்ட் கிடையாது. இதுதான் மீஷோவோட ரியாலிட்டி. இந்த வீடியோ ஒரு மோட்டிவேஷன் வீடியோ இல்ல, ஸ்கிரீன்ஷாட்டை காட்டி ட்ரீம் காட்டுற வீடியோவும் கிடையாது. பிகினரா இருந்தாலும் சரி, ஆல்ரெடி செல்லரா இருந்தாலும் சரி, மீஷோல செல்லரா இருக்கலாமா வேணாமான்னு ஒரு டிசைட் பண்ணக்கூடிய ஒரு வீடியோவா இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் மீஷோக்குள்ள வரும்போது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மீஷோக்குள்ள வரும்போது நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரியான தாட்டு தான் இருக்கு. ஸ்டாக் வேண்டாம், இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மி, டெலிவரி டென்ஷனே இல்லை. இதெல்லாம் ஒரு அளவுக்கு தான் உண்மை. ஆனா முழுசா இது உண்மையே கிடையாது. இந்த பாதி உண்மையை மட்டுமே புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் மீஷோக்குள்ள வர்றாங்க. அப்புறம் தான் அதுல இருக்கிற ரிட்டர்ன், லாஸ், டென்ஷன் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. சரி, இப்ப பிகினரோட ஃபர்ஸ்ட் மந்த் எப்படி இருக்குன்னு சொல்றேன். மீஷோல ஃபர்ஸ்ட் மந்த் ரொம்ப டஃப்பா இருக்கு. ஃபர்ஸ்ட் வாரம் ஆர்டர் வரலைன்னு ஆப்ப ஒரு நாளைக்கு 10 தடவை ஓபன் பண்ணி பார்ப்போம். 2வது வாரம் ஒரு ஆர்டர் வந்தா சரி ஒர்க் ஆகுதுன்னு மனசுக்குள்ள ஒரு ஃபீல் வரும். அதே ஆர்டர் அடுத்த நாள் ரிட்டர்ன் வந்தா அங்கதான் மைண்ட் செட்டே கிராக் ஆகும். அது ஏன்னா லாஸ், டென்ஷனு, ஃபேமிலியில கேள்வி கேட்பாங்க. இதுதான் ஆல்மோஸ்ட் எல்லா பிகினருக்குமே நடக்கிற ஃபர்ஸ்ட் மந்த் ரியாலிட்டி. ப்ராஃபிட்னு நம்ம நினைக்கிறது தான் மிகப்பெரிய டிராப்பு. சோசியல் மீடியால ஒரு ஆர்டருக்கு 100 ரூபா ப்ராஃபிட், மாசம் 30,000 ரூபாய் ஈஸியா சம்பாதிக்கலாம்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா ரிட்டர்ன் வந்தா என்ன ஆகும், ஷிப்பிங் சார்ஜ், பெனால்டி யார் கட்டுறது, இந்த கால்குலேஷனை யாருமே சொல்ல மாட்டாங்க. அதிகமான ஆர்டர் வந்தா மட்டும் பிசினஸ் இல்ல, மாச கடைசியில நம்ம கையில எவ்வளவு மிச்சம் இருக்கோ அதுதான் ரியல் ப்ராஃபிட். சரி, இப்ப பிகினரோட சைடு கிளியர் ஆயிருச்சு. ஆனா ஆல்ரெடி செல்லரா இருக்கிறவங்களுக்கு இதை விட ஹெவியான ஒரு ப்ராப்ளம் இருக்கு. செல்லரோட பெயின்ஃபுல் என்னன்னா, டெய்லி ஆர்டர் நோட்டிபிகேஷன் வரும். ஆனா மாச கடைசியில அவங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸை பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கு. அவங்களுக்கு ஒர்க் அதிகம், ஏர்னிங் ரொம்ப கம்மி. இதுதான் ஆல்ரெடி செல்லர்களோட டெய்லி பெயினாவே இருக்கிறது. அடுத்து ஒரு ரிட்டர்ன் வந்தா ஓகே, ஆனா டெய்லி ரிட்டர்னே வந்துகிட்டு இருந்தா அவங்களோட மணி பிளாக் ஆகும், ரேட்டிங் டவுன் ஆகும், விசிபிலிட்டியும் டவுன் ஆகும். ஆப்பை ஓபன் பண்ணாலே டென்ஷன் தான் வரும். அடுத்து சப்ளையர் நம்மளுக்கு பொருளை லேட்டா டிஸ்பேச் பண்ணுவாங்க, குவாலிட்டி மேட்ச் ஆகாது. இதனால கஸ்டமர் கம்ப்ளைண்ட் செல்லருக்கு தான் வரும். பொதுவா சொல்ல போனா சப்ளையர் பண்ற ஒவ்வொரு மிஸ்டேக்குக்கும் செல்லர் தான் பாக்கெட்ல இருந்து பே பண்ணணும். அடுத்து நீங்க கேட்கலாம், அப்ப மீஷோ என்ன மோசமான பிளாட்ஃபார்மா அப்படின்னு. மீஷோ மோசமான பிளாட்ஃபார்மே இல்ல, நம்மளோட ராங் எக்ஸ்பெக்டேஷன் தான் இதோட முக்கியமான ப்ராப்ளமாவே இருக்குது. இவ்வளவு ப்ராப்ளம் இருந்தாலும் சில செல்லர்ஸ் மீஷோல கன்சிஸ்டண்டா ப்ராஃபிட் பாக்குறாங்க. அது எப்படி? அவங்களுக்கு லக்கு இல்ல, சிஸ்டத்தை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஃபாலோ பண்றாங்க. இப்ப அந்த சிஸ்டத்தை பத்தி நம்ம பார்க்கலாம். மீஷோல ப்ராஃபிட் ஆக்சிடென்டாலாம் வராது, லக்குன்னு ஒண்ணும் இல்ல. சிஸ்டத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணாதான் ப்ராஃபிட்டே வரும். சிஸ்டம் இல்லைன்னா ஆர்டர் வந்தாலும் டென்ஷன் தான் இருக்கும். பிகினர் எல்லாம் செய்யற ஒரு பெரிய மிஸ்டேக் என்னன்னா, ட்ரெண்டிங் ப்ராடக்டை பார்த்து அதே ப்ராடக்டை அப்லோட் பண்றது. 100 பேர் செல் பண்ற ப்ராடக்ட்ல நீங்களும் ஒருத்தரா போனீங்கன்னா உங்களுக்குள்ள பிரைஸ் வார் தான் வரும். சரி, இப்ப கரெக்டான ப்ராடக்டை எப்படி சூஸ் பண்ணணும்? முதல்ல பிரேக் ஆகாத ப்ராடக்டா இருக்கணும். 2வது சைஸ் கன்ஃபியூஷன் இல்லாத ப்ராடக்டா இருக்கணும். 3வது ரிட்டர்ன் சான்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கணும். டெய்லி யூஸ் பண்ற ப்ராடக்டாவும் இருக்கணும். இதுல ஃபேன்சி ப்ராடக்ட் வேண்டாம், சிம்பிளா இருந்தாலே போதும். சிம்பிள் ப்ராடக்ட் தான் லாங் டைமா நம்மள சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து சப்ளையர். இதுல பாதி பிசினஸ் சப்ளையர்களால தான் நடக்குது. சப்ளையர் கரெக்டா இல்லைன்னா செல்லர் எவ்வளவு ஹானஸ்டா இருந்தாலும் பிசினஸ் கொலாப்ஸ் ஆகும். நீங்க சப்ளையரை சூஸ் பண்ணும்போது சாம்பிள் வாங்காம நீங்க அவங்கள்ட்ட ஸ்டார்ட் பண்ணாதீங்க. டிஸ்பேச் டைமுக்கு கிளியரா கேளுங்க, குவாலிட்டி ரிப்பீட் ஆகுமான்னு செக் பண்ணுங்க. பேக்கப் இல்லாத சப்ளையர்கிட்ட நீங்க ரிஸ்க் எடுக்காதீங்க. சப்ளையர் கண்ட்ரோல் இல்லைன்னா செல்லர் கண்ட்ரோல் 0வா தான் இருக்கு. அடுத்து பிரைஸ் பிக்சிங்ல எமோஷனலா காட்டாதீங்க. லோ பிரைஸ் போட்டா ஆர்டர் வரும், ஆனா உங்களுக்கு இதுதான் பெரிய டிராப். ஆர்டர் வந்தா போதும், ப்ராஃபிட் அப்புறம் பாத்துக்கலாம்னு நினைக்காதீங்க. இப்ப பிரைஸ் பிக்ஸ் பண்ற ஃபார்முலா ரொம்ப ஈஸி. முதல்ல ப்ராடக்டோட காஸ்ட் பிளஸ் பேக்கிங் சார்ஜ் பிளஸ் ஷிப்பிங் சார்ஜ், அடுத்து பிளாட்ஃபார்ம் சார்ஜ், ஃபைனலா ரிட்டர்ன் பஃபர். அது எல்லாத்தையும் சேர்த்து தான் நீங்க ப்ராஃபிட்டே வைக்கணும். இந்த டோட்டலுக்கு கீழே பிரைஸ் வச்சா ஷுவரா லாஸா தான் ஆகும். ப்ராஃபிட் இல்லாத பிசினஸே கிடையாது. அடுத்து லிஸ்டிங்.
லிஸ்டிங் தான் பையரோட ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனு. பையர் முதல்ல பாக்குறது போட்டோவை தான். போட்டோ பிளர்ரா இருந்தா உங்களோட ஆர்டரும் பிளர்ரா தான் இருக்கு. நல்ல லிஸ்டிங் ரூல் எப்படி இருக்கும்னா கிளியர் போட்டோவா இருக்கணும், ஆனா அது ரியல் போட்டோவும் இருக்கணும். அதுல ஓவர் ப்ராமிஸும் இருக்கக்கூடாது. டைட்டில்ல பையர் சர்ச் பண்ற மாதிரி வேர்ட்ஸா வைங்க. டிஸ்கிரிப்ஷன்ல கன்ஃபியூஸ் வராத மாதிரி எழுதுங்க. கன்ஃபியூஷன் அதிகமானா ரிட்டர்ன் அதிகமாயிரும். அடுத்து ரிட்டர்ன் முழுசா ஸ்டாப் ஆகாது, ஆனா கண்ட்ரோல் ஆகும். ரிட்டர்ன் வராம இருக்கணும்னு ட்ரீம்ல கூட நினைக்காதீங்க. அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு கத்துக்குறங்க. ரிட்டர்னை குறைக்கிறதுக்கு எக்ஸாக்ட் சைஸை மென்ஷன் பண்ணுங்க. போட்டோ கிளியரா இருக்கட்டும். ஃபால்ஸ் ப்ராமிஸ், சீப் குவாலிட்டி ப்ராடக்ட் இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கிறங்க. ரிட்டர்ன் ரேட் ஜாஸ்தியானா ப்ராடக்டை பாஸ் பண்ணிடுவாங்க. இதுல இருக்கிற மென்டல் பிரஷர் தான் நம்மளோட ரியல் எனிமியே. மீசோ செல்லருக்கு பெரிய எனிமி காம்படிஷன்லாம் கிடையாது, நம்மளோட மைண்ட் பிரஷர் தான். ஆர்டரு, ரிட்டர்னு, ரேட்டிங் இது எல்லாம் டென்ஷனா இருக்கு. இது எல்லாத்தையும் எமோஷனா எடுத்துக்கிறாதீங்க, நீங்க பிசினஸா மட்டுமே எடுத்துக்கிறீங்க. இதுல ஒரு உண்மையை ஓப்பனா சொல்றேன், மீசோல குயிட் பண்றது ஃபெயிலியர் இல்ல. இந்த கண்டிஷன்ல ஸ்டாப் பண்ணா ஓகே தான். 3 இருந்து 4 மாசம் ஹானஸ்டா ட்ரை பண்ணியே நம்பர்ஸ் ஒர்க் ஆகலைனா, மைண்ட் பீஸ் போயிருச்சுன்னா பிளைண்ட் ஹோப்ல கண்டினியூ பண்ணாதீங்க. தவறான டயத்துல நம்ம ஸ்டாப் பண்ணாதது தான் நம்மளோட உண்மையான ஃபெயிலியரு. மீசோல சம்பாதிக்கிறது ஈஸி இல்ல, அது ஒரு ஹார்டான பிசினஸ் தான். ஆனா சிஸ்டம் கரெக்டா இருந்தா ப்ராஃபிட் பாசிபிளா இருக்கு. ராங்கான எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு அதிகமாகும். சரி, இவ்வளவு சொன்னாலும் ஒரு கேள்வி வரும், எனக்கு மீசோ ஒர்க் ஆகுமா இல்ல வேண்டாமா? அதுக்கு ஃபைனலா ஒரு ஆன்சர், மீசோ எல்லாருக்குமே ஒர்க் ஆகாது. இத ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாதான் ஸ்ட்ரெஸ் பாதி குறையும். மீசோல சக்சஸ் லக்ல கிடைக்கிறது இல்ல, மைண்ட் செட் பிளஸ் சிஸ்டம் பிளஸ் பேட்டர்ன்ஸ், இந்த 3 இருந்தாதான். இப்ப மீசோ யாருக்கு ஒர்க் ஆகும், யாருக்கு ஒர்க் ஆகாதுன்னு பார்க்கலாம். நான் சொல்ற இந்த பாயிண்ட்ல நீங்க டிக் பண்ணீங்கன்னா மீசோ ட்ரை பண்ணலாம். இமீடியட்டா ப்ராஃபிட்டை எதிர்பார்க்காதவங்க, ரிட்டர்ன் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அக்செப்ட் பண்றவங்க, ட்ரையல் அண்ட் எரர் பண்ண தயாரா இருக்கிறவங்க, லாஸ் வந்தாலும் பேனிக் ஆகாத மைண்ட் செட்ல இருக்கிறவங்க, பிசினஸா மட்டுமே பாக்குறவங்க. இந்த குவாலிட்டி இருந்தா ஸ்லோவா கரெக்டான ப்ராடக்டை பிடிச்சு ப்ராஃபிட் வர வாய்ப்பு இருக்கு. மீசோ யாருக்கெல்லாம் ஒர்க் ஆகாது? நான் சொல்ற இந்த மைண்ட் செட் இருந்தா ஹானஸ்டா சொல்றேன், மீசோ கண்டிப்பா வேண்டாம். ஆரம்பிச்ச மாசத்திலேயே ப்ராஃபிட் வேணும்னு நினைக்கிறவங்க, ரிட்டர்ன் வந்தா டென்ஷன் ஆகும். டெய்லி ஆப்பை செக் பண்ணாமவே இருக்க முடியாது. ஃபேமிலி பிரஷரை என்னால ஹேண்டில் பண்ணவே முடியாது. கால்குலேஷன் எழுத விருப்பமே கிடையாது. இந்த மைண்ட் செட்ல மீசோ ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களோட பணம் மட்டும் இல்ல, உங்களோட மைண்ட் பீஸ்மே உங்களை விட்டு போயிடும். மீசோல பெரிய டேஞ்சர் என்னன்னா ஓவர் ஹோப். இன்னொரு ப்ராடக்டை ட்ரை பண்ணலாம், இன்னொரு பிரைஸ் கட் பண்ணலாம், இன்னொரு ஆட் போடலாம். இந்த லூப்ல அகப்பட்டீங்கன்னா லாஸ் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகும். நம்பர் ஒர்க் ஆகலைன்னா ஈகோவை விட்டுட்டு ஸ்டாப் பண்ண கத்துக்கிறங்க. ஸ்டாப் பண்றது உங்களுக்கு ஃபெயிலியர் இல்ல, தப்பான பிளேஸ்ல கண்டினியூ பண்றது தான் உங்களோட ஃபெயிலியர். இந்த வீடியோல நான் உங்களுக்கு மணி ட்ரீம் காட்டல, ஃபெயிலியரையும் காட்டல, ஜஸ்ட் ரியாலிட்டியை மட்டும் தான் நான் பேசியிருக்கேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு மீசோ ஸ்டார்ட் பண்ணாம ஒரு ராங் டிசிஷன் அவாய்ட் பண்ணினாலும் அதுவே உங்களோட சக்சஸ் தான். மீசோல ப்ராஃபிட் பாசிபிள் தான், ஆனா அது ஈஸியா கிடைக்காது. கரெக்டான சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணாதான் ஸ்லோவா பில்ட் ஆகும். ஷார்ட்கட் தேடினீங்கன்னா ஃபெயிலியர் தான் உங்களுக்கு மிஞ்சும். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாவது ஐ ஓப்பனா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம ஐடியா 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பிகினரா இருந்தாலும் சரி, ஆல்ரெடி செல்லரா இருந்தாலும் சரி, கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. அடுத்து உங்களுக்கு தேவையான சூப்பரான ஒரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன்.